எனது செவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சற்றர குறைய நானும் அறிவுலையும் ஒரு 35 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி 100 விழுக்காடு தெரிந்த வரையில நானும் ஒருவர். அந்த அடிப்படையில அவர் ஒரு கடைசி வரைக்கும் உண்மையிலேயே கட்சியை விட்டு விலகாத ஒரு தோழர். என்னை பொறுத்த மட்டில் அவர் தான் இந்த ஏரியாவில் உறுதியா கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் என்னை தவிர வேற யாரிடமும் விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்க மாட்டார். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் என்னிடமிருந்து பல ஏசுகளை வாங்கினார், பேச்சுகளை வாங்கினார். அந்த அளவிற்கு நாங்கள் இருவரும் மிக நெருக்கமாக இந்த சிதம்பரம் பகுதியில் கட்சியை வளர்த்தவர்களே நாங்கள் இருவர் மட்டும்தான். அப்பொழுது நாங்கள் எழுதாத சுவர்கள் இங்கு சிதம்பரத்தில் கிடையாது. நாங்கள் ஒட்டாத போஸ்டர்கள் இங்க கிடையாது. நாங்கள் தான் இந்த 2 நபர்கள் தான் நாங்க அந்த காலகட்டத்துல கட்சி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இடையில ஈரோடு போராட்டம் அப்படின்னு காலங்கள் மாறும்போதுதான் நாங்க 2 பேரும் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கும் போது கூட நாங்கள் இருவரும் தொடர்ந்து ஒரே ஒற்றுமையாக தான் இருந்தோம். ஒரு வழியில நான் சொல்லணும்னு சொன்னா, பதிப்பகம் மனிதன் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பத்திரிகை என்பது ஒரு பிரச்சாரகன், ஒரு கிளர்ச்சியாளன், ஒரு அமைப்பாளன். அந்த மாபெரும் பணியை செய்த ஒரு பத்திரிகை என்ன பொறுத்த மட்டும் இல்லைன்னா அப்பொழுது சமரன் அது செய்தது. ஒரு சமரன் பத்திரிகை ஒரு கிளர்ச்சியாளனாக, ஒரு பிரச்சாரகனாக, ஒரு அமைப்பாளனாக அந்த காலகட்டத்தில் இந்த சமரனை நாங்கள் எடுத்துக்கொண்டு அலையாத இடங்கள் கிடையாது. இந்த சமரனாலதான் ஒரு அமைப்பை நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலே கட்டி முடித்தோம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கென்னடி ஆகட்டும், குணசேகரன் ஆகட்டும், பல்வேறு தோழர்களும் தஞ்சை மாவட்டத்தில் என்ற அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமரனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதுபோல தோழர் மனிதன் பதிப்பத்தின் மூலமாக பல்வேறு புத்தகங்களையும் பல்வேறு விஷயங்களையும் துணிச்சலாக கொண்டு வந்தார். அவருக்கும் எனக்கும் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பல்வேறு விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு நின்றது. இந்த நாட்டிலே பாட்டாளி வர்க்க புரட்சி நடக்க வேண்டும் என்ற ஒற்றுமையின் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒற்றுமையாக செயல்பட்டோம். அதுபோல பல்வேறு தோழர்களும் எந்தவித முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அறுவடை கூட ஒன்றுபட்டு நின்றார்கள், மாற்று கட்சியினரும் கூட. எனவே தோழர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அவரு எளிமையா இருந்தாரா, வீடு அப்படி இருக்கா, அப்படி எல்லாம் நம்ம பேசுறதுக்கு பதிலா அவர் நடைமுறையில் எப்படி இருந்தாருங்கிறது தான். நடைமுறையில் அவர் ஒரு எளிமையானவர் இருந்தார். எளிமையா இருந்தாருன்னா எப்படி இருந்தார்? அவர் மார்க்சிய எளிமையை மாவு சிந்தனை ஏற்றுக்கொண்டதனால் அதன் நடைமுறையில் அவர் இருந்தார். அவர் எளிமையானவராக இருக்கிறார். இயக்கத்தை விட்டு சென்றவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? அவருக்கு மாற்றாக இருந்தார்கள். எனவே தோழர்களே, ஒரு மார்க்சிய லெனினிய கொள்கையில ஊன்றி நிற்கும் பொழுதுதான் உண்மையான நடைமுறை, அந்த நடைமுறையில எளிமை, அந்த பக்குவம் எல்லாம் சேர்ந்து வருகிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். சிவவணக்கம்.